வெல்கம் டு தமிழ் சமையல் ப்ளஸ். இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இதுக்கு நான் 2 புடலங்காயை நறுக்கி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பாதி தேங்காய் மூடி துருவி வச்சுருக்கேன் தேங்காயை. அடுத்து ஒரு கை கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் உடைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். அது வெடிச்சோன்னே அடுத்து வெங்காயம், கறிவேப்பிலை, வரமிளகாய் போட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ இதில் புடலங்காய் எடுத்து போட்டுடலாம். இதோட இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே மூடி வைப்போம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இது தண்ணி காய் தான். ஸோ நம்ம தண்ணி சேர்க்காமலே செய்யலாம். ரொம்ப குயிக்காக ஆகணும் அப்படின்னா கூட நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம சிம்லேயே வச்சு தண்ணி தெளிக்காமலே சிம்லேயே வச்சு செய்யலாம். இப்போ பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான அண்ட் சிம்பிளான புடலங்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.